வேத காலம் கிமு 1500 முதல் 600 வரை உள்ள காலகட்டத்தை வேத காலம்னு சொல்கிறோம். இந்த வேத காலத்தை ரிக் வேத காலமும் அல்லது முற்பட்ட வேத காலம் என்றும், பிற்பட்ட வேத காலம் அல்லது யஜூர் சாம அதர்வன வேத காலம் என்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். முற்பட்ட வேத காலத்தை வாழ்ந்த மக்கள் ஆரியன மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த ஆரியன மக்கள் கால்நடைகளை மேய்த்த வண்ணம் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் பலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி வந்தனர். ஆரிய மக்கள் அந்த காலத்திலேயே ஒரு வரையறுக்கப்பட்ட சமுதாய அமைப்பை கொண்டிருந்தாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம் என்றும், பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ் அமைப்பு என்றும், பல விஸ் அமைப்புகள் சேர்ந்தது ஜனபதா என்றும், இந்த ஜனபதா அமைப்பை ஆட்சி செய்தவர் ராஜானி அல்லது மகாராஜன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். இந்த ராஜாவோட தலையாய கடமை குற்றங்களை விசாரித்து நீதி வழங்குறதும் தண்டனை வழங்குறதும், போர் புரிதலும் நாட்டை காத்தலும் மற்றும் புரோகிதர் கூடும்படி யாகங்கள் செய்தலும் ஆகும். ஆரியர்களோட முதன்மையான தொழில் கால்நடை மேய்த்தலும் வேளாண்மையும் ஆகும். இவர்கள் நிஷ்கா என்கின்ற தங்க நாணயத்தை வாணிபத்திற்காக பயன்படுத்தினாங்க. ஆரியன மக்கள் பஞ்சபூதங்களை தான் முதலாக கடவுள்களாக தொழுதாங்க. அந்த பஞ்சபூத கடவுள்கள் நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் ஆகியவையால் ஆரியன மக்கள் ஒரு உருவ வழிபாடோ ஒரு கோயில் கட்டி வழிபட்டதாகவோ சொல்லப்படலாம். இந்த இன மக்கள் தங்கள் இனம் பெரியவர்கள் கூறியபடி வாழ்க்கையை நடத்தினார்கள். அவர்கள் கூறியபடி கருத்துக்களையும் வேதங்களாக தொகுத்து வச்சிருந்தாங்க. பிற்பட்ட வேத காலம் கிமு 1000 முதல் 600 வரை உள்ள காலகட்டத்தை பிற்பட்ட வேத காலம் அல்லது யஜூர் சாம அதர்வன வேத காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் ஆரியன மக்கள் சிந்து சமவெளி பகுதியிலிருந்து இன்னும் இந்தியாவோட கிழக்கு நோக்கி மெல்ல மெல்ல ஊடுருவ தொடங்கினாங்க. அவங்க கங்கை சமவெளி பகுதியில் தங்களுடைய குடியேற்றங்களை நிலையாக அமைச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இரும்போட பயன்பாடை இந்த காலத்தில் மக்கள் நன்கு அறிந்திருந்தாங்க. இரும்பு கருவிகள் செய்து அதிகமாக பயன்படுத்தினதும் இந்த பிற்பட்ட வேத காலம்தான். தங்க நாணயமான நிஷ்கா அளவோடு சேர்ந்து சொர்ணா சதமனா வெள்ளி நாணயங்களும் வாணிபத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. ஒருவரிடம் இருக்கும் கால்நடைகளின் எண்ணிக்கையை வைத்து அவருடைய செல்வ நிலை கணக்கிடப்பட்டது. உழவு தொழில் செய்தலையும் கால்நடை வளர்த்தலையும் போர் புரிதலையும் முதன்மையான தொழிலாக மக்கள் கொண்டிருந்தாங்க. பெண்களோட நிலை மிகவும் தாழ்வாகவே இருந்தது. ஆளு சபைகளில் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. சதி என்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கமும் பழக்கத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் வருணாசிரமம் என்கிற சாதி அமைப்புகள் தோன்றி வலுப்பெற்றது. புரோகிதம் தொழில் செய்வோர் பிராமணர்கள் என்றும், போர் புரியும் தொழில் செய்வோர் சத்திரியர்கள் என்றும், வாணிபம் செய்வோர் வைசியர்கள் என்றும், 3 பிரிவினருக்கும் பணிவிடை செய்வோர் சூஸ்தரர்கள் என்றும் சொல்லப்பட்டனர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவேந்தர்களை கடவுளாக தொழுதாங்க. யாகம் செய்தலையும் உயிர் பலியிடுதலையும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் மக்கள் கடுமையாக கண்டித்தாங்க. இதன் பிறகு அமைதியை நிலைநாட்ட மக்கள் விருப்பம் தெரிவித்தாங்க. இதனால் கொல்லாமையை வலியுறுத்திய, அமைதியை வலியுறுத்திய புத்த மதமும் சமண மதமும் தோன்றி வலுப்பெற்றது. இது நடந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்.